ஒரு உண்மை கதைங்க. அதாவது வாக்கிங் போகும்போது சில நண்பர்கள் கிடைப்பாங்க. அப்போ ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் அவருடைய பொசிஷனை சொன்னார். சார் இந்த மாதிரி இருக்கேன் நான் அப்படின்னு. அப்புறமா அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் சொல்லுங்கள் சார் என்ன. அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான துறையில் ஒர்க் பண்ணேன். அது அரசு சார்ந்த துறை. அதில் கம்பல்சரி சம்பளம் போக கிம்பளம் கிடைக்கும். அந்த கிம்பளம் அவாய்ட் பண்ணலாம் பார்த்தா முடியாது. ஆனால் அது வாங்கி இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும், இல்லைன்னா நம்ம அங்கே கண்டினியூ பண்ண முடியாது. சரி, அதை விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம் பார்த்தாலும் எங்கே போனாலும் இந்த கரப்ஷன் தான் இருக்குது. சரி போடான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணும்போது முதல்ல எனக்கு அது பெருசாக தெரியல. போக போக அது இன்கம் அதிகமாகிடுச்சு, அது மேலே நாட்டம் அதிகமாகி போச்சு. அதோடைய ரியாக்ஷன் என்னை பாதிச்சிச்சிங்க. அதாவது நான் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. ரிட்டையர் ஆனவுடனே என்னை பாதிச்சிச்சிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி சொல்கிறார், என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட நிம்மதியாக இருக்கலாங்க. அரசு துறையில் வேலை பார்க்குறது ரொம்ப சரியில்லை. அதுவும் இந்த பத்திரப்பதிவுத்துறை, இந்த ஆர்டிஓ, இந்த காவல்துறை, இதெல்லாம் ரொம்ப உண்மையாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த துறையில் ஒர்க் பண்ணவங்களாம் பாவம் ஃப்யூச்சரில் கஷ்டமாக தான் போடுறாங்க அப்படின்னு. என்ன ரீசன் கேட்கும்போது, அவர் நல்லா சம்பாதிச்சு பசங்கள்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சுட்டாரு. வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே வந்ததுக்காக மேரேஜ் முடிச்சிருக்காரு. முடித்தவுடனே ஒரு பொண்ணு ஒரு பையன் அவருக்கு. மேரேஜ் முடித்தவுடனே இங்கே அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க இவரை விட்டுட்டு. அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும் போதே அவங்களுக்கு சொத்து பிரித்து கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவங்கள வர வச்சு சொத்து பிரித்து கொடுத்துட்டாரு. சொத்து பிரித்து கொடுத்தவுடனே அவங்க அதை இங்கே இருந்து கொஞ்ச நாள் இருந்து அதெல்லாம் சேல் பண்ணி ஒரு தொகையை எடுத்துகிட்டு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. பட் இவர் மட்டும் இருக்கார். இவர் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஆதரவு யாருமே கிடையாது. என்னடா அது ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு அவர் இருந்திருக்கார். அவர் சொன்னது அப்படி இருக்கும்போது சரி வேறு வழி என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க சன் வந்திருக்காரு. வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் இருக்க இந்த வீடை விற்றுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவர் என்னடா இது ஒன்று தானே எனக்கு இருக்குது, இதே விற்றுட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைப்பா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டப்பா, எமர்ஜென்சிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரிடா சொல்லிட்டு விற்று கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாட்டு அடுக்குமாறு குடியிருப்பு எங்கே பாரு கிடக்குதா, 40 லட்சம் 35 லட்சம் சொல்லிட்டு அக்கம்பக்கம் கூட பேச மாட்டாங்க. அது மாதிரி குடியிருப்புகள் நிறைய இருக்குது. அந்த குடியிருப்பில் போய்ட்டு அப்பாவை குடியிருக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இவருக்கு பென்ஷன் தான் வருது. அந்த பென்ஷனை வச்சுட்டு இவரும் அவங்க ஒய்ஃபும் காலத்தை தள்ளணும் போது காலம் தள்ளிடுவாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. அவர் சொன்னதை பார்த்தா, இல்லை சார் எனக்கு யாருமே இல்லை சார், உடம்பு முடியலாம் யார் சார் பார்ப்பாங்க, எனக்கு ஹெல்த்து சரியில்லை, நான் என்ன பண்ணன்னு தெரியல, இந்த மாதிரி தனிமையை அனுபவிக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண ஆளுங்க சில பேர் நல்லா நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கணும், ப்ராப்ளம். என் சன்னோடு தான் இருக்கேன், டாக்டரோடு தான் இருக்கோம், நாங்கள் என்னோட கண்ட்ரோல் தான் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க? ஆமாங்க, நான் ப்ராப்பர்ட்டிலாம் நான் இறந்த உடனே தான் அவங்களுக்கெல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படி சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா இருக்கேன். ஓஹோ அப்படிங்களா, நம்ம தான் தவறு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. வயசானவங்க 2 பேரும், ரொம்ப வயசானவங்க. வேலைக்காரங்க வச்சுருந்தா கூட அவங்களுக்கு கூட இவருக்கு வர தொகையில் கொடுக்க முடியல, இப்படி கஷ்டப்படுறாங்க. அவர் உடம்பு முடியல. இன்னொரு விஷயங்க, டாக்டர் போய் செக் பண்ணால் கேன்சர் சொல்லிட்டான். கேன்சர்னு சொன்ன உடனே நான் ஓடா இது ஏற்கனவே குடும்பம் அனுபவிக்கிறேன், இதை விட பெரிய விஷயமா சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் சைலண்டாக இருந்துட்டேன்.
பட் இது எப்படியோ மெசேஜ் போயிடுச்சு. இப்போ சன் என்னோடய டாக்டர்லாம் போயிடுச்சு. அவங்க இங்கே வந்து எட்டி கூட பார்க்கலங்க. கிட்டத்தட்ட அவங்க போய் 3 இயர்ஸ் ஆகுது, ஒன்றும் எட்டி கூட பார்க்கல. ஃபோன் பண்ணால் கூட பிஸியாக இருக்காங்க. பாருங்கள், நான் பணியாற்றும் போது செஞ்ச அந்த தவறு என்னை வந்து அபோவ் 60க்கு மேலே என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால் இதை வந்து அரசு துறையில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயெல்லாம் பாருங்கள், சரிங்களா? நீங்கள் செய்கிற அந்த நல்ல காரியங்கள் தான் வேறு பள்ளியிலனா ஒரு இடத்துல வாங்குங்க, வாங்கி இன்னொரு இடத்துல தர்மம் பண்ணுற இடத்துல கொடுத்துட்டு போயிருங்க. கம்பல்சரி மேலே இடத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது ஏதோ தொகையை கொடுத்துட்டு மீதி தொகை வந்து நீங்கள் வந்து குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா தர்ம தானம் பண்ணிட்டு போங்க. அது தர்மம் தொலைக்காக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்றைக்கி அரசியல் அப்படின்னாவே அவங்க 5 வருஷத்தில் ஏதாச்சும் சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. மணி ஏர்ன் பண்ண அவ்வளோதான். அவங்க எடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓட்டு கேட்டோன்னா அவர் போய் பார்க்க முடியுமா நீங்கள்? அங்கே பியூன் இருப்பான், வாட்ச்மேன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது அவங்ககிட்ட எந்த உதவியும் கேட்க முடியாது. ஆனால் அவங்க கண்ட்ரோலில் தான் அரசு ஆகிடும். அரசு ஊழியெல்லாம் அவங்க கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. ஸோ அரசு ஊழியர் என்ன தான் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட இவங்க மாதிரி இந்த பொலிட்டிக்கல்னால் எல்லாரையும் தான், புது கட்சி இருந்தாலும் பழைய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ நல்லா பேசுவாங்க, நேர்மையாக பேசுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னு தான் தெரியும் அவன் கரப்ஷன் என்னடான்ட்டு. ஏன்னா கூட இருக்கவன்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டான். தலைமை ஒழுங்காக இருந்தால் கூட கூட இருக்கவன்லாம் ஆதாயம் பார்த்து தான் வருவான். அவனுக்கு சில சலுகைகள் செஞ்சு தான் ஆகணும். அதை எதுவும் தவிர்க்க முடியாது, சரிங்களா? அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவருடைய நிலைமையை வச்சு நான் உங்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அவர் சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஃபீல் பண்ணேன். அப்புறம் பேசிட்டு போயிட்டார் அவர். வரேன் சார் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசு ஊழியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்து செயல்படுங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். முற்பகலில் கொஞ்சம் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தில் நல்லாயிருக்கும், வந்தாவா இல்லை. நான் பிற்பகல் ரொம்ப கஷ்டம். முதுமை, அதாவது மனிதர்களுக்குள்ளேயே வளர்கின்ற ஒரே எதிரி யாருன்னா முதுமை தான். வேறு யாரும் எதிரியே கிடையாது. காலை எழுச்சிக்கும் போதே கை வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாமே வலிக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலீஃபாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணால் தான் சரியாகும். அதுவும் மறுபடியும் ரொட்டீன் ஆகிடும் முதுமை. ஆனால் நீ பணிக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் அது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தான் ஹாப்பியாக இருக்கீங்களே, இன்கம் வேறு நிறைய பார்க்குறீங்க, அதனால் அப்படி தான் இருக்கும். அதனால் இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கங்க. நான் தப்பாக சொல்லலை, அட்வைஸாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நல்ல பிள்ளைகள் அமையும். உங்கள் சொத்து மேலே அவங்க வந்து ஆசை வைக்க மாட்டாங்க. உங்களை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுவாங்க. தப்பா அப்படிங்கப்பா அப்படி சொல்லிட்டு மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க. இது உண்மை, அனுபவ ரீதியாக சொல்கிறேன், இது உண்மை, சரிங்களா? அதனால் ஊழியர்களுக்கே இது ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய நண்பருடைய கதை வரலாறு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அது பேர்லாம் சொல்லலை, என்ன துறைன்னா சொல்லலை. பட் அவர் வருத்தமாக சொல்லும்போது இப்படி இருக்குது அப்படின்றாரு. அதனால் உஷாராக இருங்க. வாழ்வோம் வளமுடன். அதிக